உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும் தெரியல. யாரு அவ? சும்மா ஏதோ ஒண்ணு கதை சொல்லாதீங்க இங்க. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அப்ப நான் சொல்றதை நம்ப மாட்டீங்களா? நிஜமாவே அவ உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. நீங்க எப்படியாவது அவ அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்களான்னு அவ தவிச்சிட்டு இருக்கா. நான் எனக்கு அப்ப அவள் ஸ்கூல் போயிட்டால, வீட்டுல இல்லல. நான் எதுக்கு அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்பதானே நீங்களும் ஆண்டாலும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும். இந்தாருங்க, அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் நான் சந்தோஷமா இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையில்லைங்க. நிஜமா நான் கேக்குறேங்க. அது எப்படி பண்ற தப்பெல்லாம் அந்த ஆள் பண்ணுவான்? கூச்சமே இல்லாம நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க ஏன் அவரை பத்தி யோசிக்கிறீங்க? ஆண்டாளுக்காக பண்ணலாம்ல. ஏங்க, அவளுக்காக பண்றதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம். இந்தாருங்க, அழகர் மட்டும் இல்ல, அழகரோட ஒத்த முடி கூட அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்காது. ஒழுக்குமா அந்த தர்மலிங்கத்தை என்கிட்ட என்கிட்ட கூட வேண்டாங்க. உங்ககிட்டயும் ஆதிக்கிட்டையும் ஸ்வேதா கூட்டிட்டு வந்து தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் ஆண்டாள் கூட வாழ்றதை பத்தி நான் யோசிக்கிறேன். சத்தியமா சொல்றேன். இந்தாருங்க, நீங்க இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட போய் அந்த ஆள்கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சாகிற வரைக்கும் அவ தனியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் நான். என்ன பாக்குறீங்க? தப்பு பண்ணது அவங்க அப்பன் தான், நான் கிடையாதுன்னு அவகிட்ட போய் நீ எடுத்து சொல்லுங்க. சரிங்களா? இல்லாட்டி கடைசி வரைக்கும் இப்படிதான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்னோட கோவம், திமிரு, பிடிவாதம் இப்படி எல்லாமே உண்மையான அன்புக்கு முன்னாடி தோத்துருச்சு. ஆனா எங்க அப்பாவை எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவு எனக்கு உன்னையும் பிடிக்கும். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? இன்னும் நான் கூட வாழவே ஆரம்பிக்கலடா. ஏன்டா இப்படி பண்ற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கும் தாண்டி உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஆனா நீ தான் அதை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டே இருக்க. உன்னை நேர்ல பாக்குற வரைக்கும் என் மனசுல அவ்வளோ கோவம் இருந்துச்சு. ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே அந்த கோவம்லாம் எங்க போச்சுன்னே தெரியலடா. எனக்கும் என்னன்னு தெரியலடே. உன் முகத்தை பார்த்தா எல்லா பிரச்சனையும் நானும் மறந்துடுறேன். ஏதோ புதுசா பாக்குற மாதிரி உன்னை பார்த்ததும் இந்த மானங்கிட்ட மனசு அலையுது. போட மாமா, உன்னை நான் வாழ்க்கையில பார்க்காமலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. நீயா என் வாழ்க்கைக்குள்ள வந்த, நீயா என் மனசுக்குள்ள வந்த, நீயா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த. இப்போ நீயாவே என் கூட சண்டை போட்டுட்டு போனா நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லடா. உன்னை நினைச்சுதான் அழுதுட்டு இருந்தேன். உன் கூட இருக்கும்போது சண்டை போட்டுட்டே இருந்தாலும் உன் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன்டா. ஏன்னா அந்த அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தாண்டி உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க அப்பா நம்மளை ஒண்ணு சேரவே விட மாட்டான். அது நீயும் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. மாமா ப்ளீஸ்டா, எங்க அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. நான் உன் கூட வாழணும் மாமா. ப்ளீஸ்டா, வந்து மன்னிப்பு கேளுடா. ஒப்ப நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன்.
அந்த ஆள் மன்னிப்பு கேட்டாதான் நம்மளுக்குள்ள எல்லாமே சரியா இருக்கும். ஆமா. இல்ல, உங்களை நான் எவ்வளவு காயப்படுத்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். எந்த ஒரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு கொடுக்க கூடாத அவமானத்தெல்லாம் கொடுத்திருக்கேன். நான் இவ்ளோ பண்ணியும் நீங்க ஏன் என்னை விட்டு போகல? நான் உங்களை விட்டு எங்க போவேன்? உங்களை விட்டு போறதும் ஒண்ணுதான், என் உயிரை விட்டுட்டு ஒரேடியா போறதும் ஒண்ணுதான். என்ன பேச்சுது? உண்மைதான் பாரதி. நீங்க இல்லாம தான் வாழ முடியும்னு இருந்திருந்தா நான் எப்படி உங்களை தேடி வந்திருப்பேனா? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. அப்படி நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? ஆ, இன்னும் 40 வருஷம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க. ஆ? அட போங்க பாரதி, போய் தூங்குங்க. டேய், பேசிட்டு இருக்கேன்ல, உட்கார்றா. சொல்லுங்க, ஏன் என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட 1000 தடவைக்கு மேல கேட்டுட்டீங்க. நான் 1,00,000 தடவை கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும். காரணம்லாம் ஒன்றும் பெருசா இல்ல, ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? ஐ லவ் யூ.